வணக்கம். ஆ உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எவ்விதமான தேவையற்ற வார்த்தைகளும் இல்லாம நாம நேரா விஷயத்துக்கு வந்துருவோம். ஆமா, கண்டிப்பா. நாம இன்னைக்கு விவாதிக்க போற இந்த அலசலுக்கான அடிப்படை ஆதாரம் யூடியூப் தளத்துல வெளியான ட்ரெண்ட் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலோட காணொளி சுருக்கம் தான். கரெக்ட். இப்போ நீங்க டிராஃபிக்ல போயிட்டு இருக்கலாம், இல்ல வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா உங்க நேரத்தை நாங்க வீணடிக்க மாட்டோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திடுறேன். சொல்லுங்க. நடிகர் விஜய் மற்றும் அவரோட மனைவி சங்கீதா இடையான விவாகரத்து விவகாரம், அதோட சங்கீதா முன்வைத்துள்ள அதிர்ச்சி அளிக்கும் குற்றச்சாட்டுகள், அப்புறம் பொதுமக்களின் எதிர்வினைகள், இது எல்லாத்தையும் எந்தவிதமான சார்பு நிலையும் இன்றி அந்த மூலத்தகவல்ல உள்ளபடி அப்படியே அலசுவதுதான் இன்றைய நோக்கம். ஆமா, இதுல நிறைய அரசியல் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த விவகாரத்துல இரு தரப்பிலும் உணர்வுபூர்வமான மற்றும் சமூக ரீதியான தாக்கங்கள் இருந்தாலும் நாம எந்த பக்கமும் சாயாம ஆதாரத்தில் உள்ள தகவல்களை மட்டுமே உங்களிடம் கொண்டு சேர்க்க போகிறோம். இதுல நாங்க யாருக்கும் தீர்ப்பு சொல்ல வரல. சரி, இது கொஞ்சம் விரிவா பாப்போம். இப்ப சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது சங்கீதாவோட முதல் விவாகரத்து மனு தான். உண்மைதான். அந்த ட்ரெண்ட் டாக்ஸ் வீடியோல ரொம்ப தெளிவா இத பத்தி பேசியிருக்காங்க. ஆமா, அதுல முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு நடிகையோட விஜய்க்கு இருக்கும் திருமண மீறிய உறவுதான் இந்த விவாகரத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சங்கீதா மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது, ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இது ஏதோ ஒரு நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. பல முறை சொல்லியும் அறிவுறுத்தியும் கூட அந்த உறவை விஜய் கைவிடவில்லை அப்படிங்கிற தகவலையும் அந்த வீடியோ பகிருது. அந்த பிரிவில்ல 26 வருஷம் இல்லையா? கரெக்ட். 26 வருட திருமண வாழ்க்கை, 2 குழந்தைகள்னு நீண்ட காலமாக ஒன்றாக வாழ்ந்த பிறகு இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நாம கவனிக்கணும். அதுல ஒரு பெரிய வலி இருக்கணும்னு தான் சொல்லணும். அந்த வீடியோல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அந்த நடிகை விஜயுடன் எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தது சங்கீதாவுக்கும் அவரது குழந்தைகளுக்கும் பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியதாக மனுவில் கூறப்பட்டிருக்கு. எந்த ஒரு குடும்ப பெண்ணுக்கும் இது மிகப்பெரிய மன உளைச்சலை தரும். அதனாலதான் அவங்க சில ஸ்ட்ராங்கான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான கோரிக்கைகள்? விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் ஈசிஆரில் உள்ள வீட்ல தங்களை அனுமதிக்க வேண்டும். அப்புறம் விஜயின் தற்போதைய தகுதிக்கேற்ப நிரந்தர ஜீவனாம்சம் தர வேண்டும் அப்படின்னு சங்கீதா கோரியிருக்காங்க. இது அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஏன்னா இந்த முதல் மனு ஒரு பக்கம் இருக்க, செங்கல்பட்டு நீதிமன்றத்துல சங்கீதா தாக்கல் செய்துள்ள இரண்டாவது புதிய மனு பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஆமா, அது நிலைமையை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கியிருக்கு. என்ன சிக்கல்னா, சங்கீதா பிரிட்டன் குடியுரிமை பெற்று லண்டனில் வசிப்பவர். அதனால சென்னையில அவருக்கு சொந்தமாக வீடில்ல. விவாகரத்துக்கு விண்ணப்பித்துள்ள இந்த நிலையில தற்பொழுது சென்னையில் வீடில்லாமல் தவிப்பதாக அவர் அந்த இரண்டாவது மனுவுல சொல்றாங்க. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த பிரச்சனையோட தீவிரம் உங்களுக்கு புரியும். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட மனைவி வீடில்லாம தவிக்கிறேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு காரணம் அந்த ஈசிஆர் வீடு பிரச்சனை தானே? ஆமா, விஜய் அவர் அந்த வீட்டுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அந்த வீடியோ அலசுது. இதுல இன்னொரு முக்கியமான கோணமும் இருக்கு. அது என்ன கோணம்? போது எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அதுக்கு நேர்மாறா நீதிமன்றத்திற்கு போனால் வீட்டில் அனுமதிக்க மாட்டேன் என்று வழக்கறிஞர் மூலமாக விஜய் மிரட்டியதாக சொல்லப்படும் அதிர்ச்சியான தகவலையும் அந்த வீடியோ சுட்டிக்காட்டுது. ஒரு மாபெரும் நடிகரா இருந்துட்டு இப்படி ஒரு மிரட்டல் விடுத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்பவே தீவிரமானது. கண்டிப்பா. இதுல அந்த ஜீவனாம்சம் கேட்கிற விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் விஜய் தனக்கும் குழந்தைகளுக்கும் நியாயமான ஜீவனாம்சம் தர வேண்டும் என சங்கீதா கேட்பது முற்றிலும் நியாயமான ஒண்ணு. சில பேர் நினைக்கலாம், இவ்ளோ பணம் இருக்கும்போது ஏன் கோடிக்கணக்கில் கேட்கறாங்க அப்படின்னு. ஆனா அது அப்படி கிடையாது. 26 வருஷம் அவரோட கஷ்ட காலத்திலையும் புகழின் உச்சத்திலையும் கூடவே இருந்தவங்க அவங்க. அந்த வெற்றியில அவங்களுக்கும் சம பங்கு இருக்கு. அதனால இது ஆடம்பர கோரிக்கை கிடையாது, அவங்களோட உரிமை. சரி, இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? இந்த சம்பவங்கள் எல்லாம் மக்களிடையே எத்தகைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு பார்த்தா, சமூக வலைதளங்கள்ல இதுதான் இப்போ மிகப்பெரிய விவாதமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, மக்கள் மத்தியில பெரிய குழப்பம் இருக்கு. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தரப்புல இருந்து இன்னும் எந்த பதிலும் வராததால் அவசரப்பட்டு விஜய தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நியாயமான வாதம்தான். ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வந்த உடனே அவரை தப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனா இங்க பெரிய கேள்வியே அந்த நடிகை யாரு அப்படிங்கிறது தான். கரெக்ட்.
சங்கீதா தனது மனுவில் குறிப்பிட்டுள்ள அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பலரும் பேசி வர்ற சூழ்நிலைய அந்த வீடியோ ரொம்ப தெளிவா விளக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஏன்னா தற்போதைய கள நிலவரம் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. ஆமா, விவாகரத்து சர்ச்சை அதீத உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்துல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. அதுதான் அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல கலந்து கொண்டது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். அந்த வீடியோ கிளிப் இணையத்துல வந்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் கோர்ட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு பொது நிகழ்ச்சி விஜய்க்கு நிபந்தனையற்ற ஆதரவாக இருந்த அவரது ரசிகர்களையும் சரி, அரசியல் தொண்டர்களையும் சரி பெரிய அளவுல யோசிக்க வச்சிடுச்சு. ஆமா, அந்த வீடியோல சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம் இந்த விஷயத்துல நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அந்த மூல தகவலின் மிக முக்கியமான வரி. பொது வாழ்வில் இருப்பவர்களின் ஒவ்வொரு செயலும் எப்படி மக்களால் உற்று நோக்கப்படும் அப்படிங்கறத இது நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒன்னா பொது இடத்துக்கு வர்றது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மைய பாதிக்கும்னு அவங்க யோசிச்சிருக்கணும். கரெக்ட். இப்ப நாம இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இதுவரைக்கும் கேட்ட தகவல்கள் எல்லாம் அந்த ட்ரெண்ட் டாக்ஸ் வீடியோல இருந்து எடுக்கப்பட்டதுதான். ஆமா, இன்னைக்கு நாம விவாதத்த முக்கிய கூறுகளை நான் ஒரு முறை சுருக்கமா சொல்லிடுறேன். முதல் விஷயம் திருமணம் மீறிய உறவு குற்றச்சாட்டு, 2வது ஈசிஆர் வீட்டு பிரச்சனை மற்றும் செங்கல்பட்டு நீதிமன்ற மனு, அப்புறம் வழக்கறிஞர் மூலமா வந்ததாக கூறப்படும் மிரட்டல். கடைசியா த்ரிஷாவோட அவங்க கலந்துகிட்ட அந்த புது நிகழ்ச்சியால மக்களின் எதிர்பார்ப்புல ஏற்பட்ட மாற்றம். இது அத்தனையுமே நாம மூல தகவலில் உள்ளதை மட்டுமே அலசணும். ஆமா, தீர்ப்பு வழங்குவது நமது வேலை அல்ல அப்படிங்கறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். இப்போ விவாதம் முடிவதற்கு முன் உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியை நாங்க முன்வைக்க விரும்புறோம். நட்சத்திரத்துக்கும் அவரது ரசிகர்களுக்கும் இடையிலான உறவு என்பது வெறும் திரையை தாண்டிய ஒரு பெரிய பிணைப்பு. கரெக்ட். ஆனால் சட்டபூர்வமான மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் கடுமையான குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் வரும்போது ஒரு ரசிகரின் விசுவாசம் என்பது அந்த கலைஞனின் கலைக்கு மட்டுமானதா அல்லது அந்த கலைஞனின் தனிப்பட்ட குணாதிசயங்களையும் உள்ளடக்கியதா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இது போன்ற சூழல்களில் ஒரு பொது பிம்பம் எப்படி தகர்கிறது அல்லது தன்னை தற்காத்துக் கொள்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களை இந்த சிந்தனையோடு விட்டுட்டு நாங்க விடைபெறுகிறோம். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த ஆழமான அலசலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.